இதயம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாரதா பாரதி கையில இனிமே இந்த வீட்டோட பொறுப்பு உன்னோட கையில தான் சொல்லி கொடுக்குறாங்க. சமையல்கார சாந்தி அம்மா இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்னு கேக்குறாங்க. சாந்தி இனிமே இந்த வீட்டோட எஜமானி ஆதியோட பொண்டாட்டி தான், எதுவா இருந்தாலும் இனிமே பாரதியை கேட்டு தான் நீ சமைக்கணுங்கிறாங்க. சரிமான்ட்டு போறாங்க. ஸ்வேதா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, சாவிக்கு தடி வாங்குற வாங்கு வாங்கு, நாங்க போட்டுக்கிற பிளான் படி நீ புதக்குழிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முழுக போற, இருந்த இடமே தெரியாம அழிய போற பாருன்னு நினைக்கிறாங்க ஸ்வேதா. அங்க நடக்கிறது எல்லாமே பார்த்துட்டு ஆதி கோவமா ரூம்குள்ள வந்துடுறாங்க. பின்னாடியே பாரதி வராங்க. ஆதி கோவமா வந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. அவங்க தான் இந்த வீட்டோட பொறுப்பை கொடுத்து அழகு பாக்குறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. சாவி கத்தியும் உங்க கையில கொடுக்குறாங்க, நீங்களும் யோசிக்காம அதை வாங்கிட்டீங்களே பாரதிங்கிறாங்க. ஆதி சமையல் கட்டுக்குள்ளேயே உங்களை அடைச்சு வச்சு அதுலயே கட்டி போடுறதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, நீங்களும் அதை யோசிக்காம சாவி கத்தை உங்க கையில வாங்கிட்டீங்களே, நான் இதை எதிர்பார்க்கலைங்கிறாங்க. ஆதி எல்லாமே நம்ம பார்க்கிற பார்வையில தான் இருக்கு, உங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு தப்பா தோணும், எனக்கு தப்பா தோணுறது உங்களுக்கு சரின்னு படும். அவங்களா பொறுப்பை கொடுக்கும்போது முகத்தில் அடிச்ச மாதிரி நான் எப்படி வேண்டான்னு சொல்லிட்டுங்கிறாங்க பாரதி. அவங்க உங்க அம்மா தானே, நான் எப்படி மறுக்க முடியுங்கிறாங்க. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாதுங்கிற ஒரு பழைய கதையை சொல்றேன், என்னோட வாழ்க்கை கதை. இந்த வீட்டுல முத வாசுவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது எனக்கு யாருக்குமே பிடிக்காது. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்ப பாருங்களேன், எல்லாத்துக்கும் பிடிச்சு போய் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்லயும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நானும் ஒருத்தியா நடந்துக்குவேன். இந்த வீட்லயும் என்ன ஒரு ஆளா ஏத்துக்குவாங்க. அன்பால ஜெயிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஆனா என்ன, அது உங்க காதல் மாதிரி உண்மையா இருக்கணுங்கிறாங்க பாரதி. இல்ல பாரதி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் இத்தனை வருஷமா இவங்களை பார்த்துட்டு தானே இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்களேன்னு கேட்குறாங்க பாரதி. இந்த வீட்டில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் சரி பண்ணினா தான் இந்த வீட்டில் நானும் ஒருத்திய வாழ முடியாது. எல்லாமே சரியானதுக்கு அப்புறமா நானும் உங்களோட ஆஃபீஸ்க்கு வரேங்கிறாங்க. சரி என்னமோ போங்க, நான் ஆஃபீஸ் கிளம்புறேங்கிறாங்க. முகத்தை இப்படி வச்சுட்டு கோவமா போனால் எப்படி? ஆமா, நான் உங்க மேலே கோவமாக தான் இருக்கேங்கிறாங்க. சரி கோவமெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பொண்டாட்டி தான் எடுத்து கொடுக்கணும், கொடுங்க நான் கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறாங்க. இன்னும் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கேங்கிறாங்க. என்ன மிஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி பளிச்சுன்னு ஒரு முத்தம் கொடுத்துட்றாங்க. என்ன இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, முதல்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ வற்புறுத்தி ஆதியை வாசல் வரைக்கும் 2 பேரும் ஜோடியை வந்து ஆதி அனுப்பி வைக்கிறாங்க பாரதி. சாரதா மாடியிலேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆதியை வழி அனுப்பி வைக்கிறியா? இரு இன்னும் கொஞ்ச நாள் தானே, உன்னை மொத்தமாக பேக் பண்ணி அனுப்புகிறேன் பாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சாரதா. அறிவு, பார்வதி, ஸ்வேதா, சாரதா 4 பேர் உட்காந்துருக்காங்க. அங்கே பாரதி வராங்க. பாரதி ஒரு நிமிஷம் இங்கே வாமான்னு கூப்பிட்றாங்க. என்னத்தைன்னு வந்து நிற்கிறாங்க பாரதி. சமையல்கார சாந்தி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வரல, நீ சமைச்சிடுறியான்னு கேட்குறாங்க. அத்தை இதெல்லாம் சொல்லணுமா, நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிறாங்க பாரதி. சரிம்மா போய் சமைங்கிறாங்க. என்ன சமைக்கணும்னு கேட்குறாங்க. உனக்கு பிடிச்சது செஞ்சிருங்கிறாங்க. அத்தை சமைச்சிட்டேன்னு வந்து நிற்கிறாங்க பாரதி. சமைச்சிட்டியா? சரி, எல்லாத்து துணியும் கிடக்குது, அதை துவைச்சிடுறியான்னு கேட்குறாங்க. சரிங்க தேன்ட்டு போகிறாங்க. பாரதி துவைச்சிட்டு இருக்கும்போது பார்வதி மறுபடியும் வெகு துணி கொண்டாந்து போட்டு போகிறாங்க. ஆதி ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ பாரதி எடுக்கிறாங்க. என் பொண்டாட்டி அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப பிஸியா இருக்கேன், அங்க என் புருஷன் என்ன பண்றாருன்னு கேக்குறாங்க. பாரதி அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டுல உங்களுக்கு சௌகரியமா இருக்கா, எல்லாம் ஓகேவான்னு கேக்குறாங்க. இங்க நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு எல்லாமே சௌகரியமா இருக்குன்னு சொல்லிடுறாங்க பாரதி. சாயந்தரமா ஆபீஸ் வேலையெல்லாம் குயிக்கா முடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேங்கிறாங்க பாரதி துணி துவச்சு காய போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்டாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு பாரதி போறாங்க. அப்ப சாரதா மறுபடியும் கூப்பிடுறாங்க. எங்க எல்லாத்துக்கும் காப்பி குடிக்கணும் போல இருக்கு, காப்பி போட்டு எடுத்துட்டு வரையான்னு கேக்குறாங்க. சரிங்க நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பாரதி போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வராங்க. பாரதி எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டையும் தொடச்சு விட்டுட்டு அப்பாடான்னு உட்காந்துருக்காங்க. அப்ப ஆதி ஃபோன் பண்றாங்க. என்ன பாரதி சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. பாரதி அங்க இருக்கிற வேலைங்களை எல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு நீங்களே செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. இது நம்ம வீடு தானே, எந்த வேலையா இருந்தா என்ன, நான் செய்யறதுல எந்த தப்பும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க பாரதி. நைட் ஆயிடுச்சு. தமிழ் பாப்பா ஓடி வந்து பாரதி கிட்ட அப்பா எப்போ வருவாங்க அம்மான்னு கேக்குறாங்க. இப்ப ஆபீஸ் வேலை முடிஞ்சதும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதியும் வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் ஆபீஸ் பக்கமே போகாம இருக்க, வேலை அதிகமா இருந்துச்சு பாரதிங்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டீங்களான்னு ஆதி கேக்குறாங்க. நான் சாப்பிட்ட ஃப்ரெண்ட் ஒன்னு, அம்மா தான் சாப்பிடல, உங்களுக்காக வெயிட்டிங்னு சொல்றா தமிழ். பாரதி எனக்காக ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஃபர்ஸ்டா சாப்பிட வேண்டியதானுங்கிறாங்க. பஸ்ஸா சாப்பிட்டுருப்பேன்லங்கிறாங்க பாரதி. இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணீங்கன்னு தமிழ் கிட்ட கேக்குறாங்க. நான் இன்னைக்கு டிராயிங் வரைஞ்சேன், படிச்சேன், விளையாடுனேன்னு சொல்லிட்டாரு. அம்மா இன்னைக்கு என்ன வேலை பார்த்தாங்கன்னு கேக்குறாங்க. அம்மா இன்னைக்கு நாள் பூரா வீட்டு வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு தமிழ் சொல்லிடுறேன். என்ன பாரதி இதெல்லாம், சாந்தி அக்காவோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்க லீவ் போட்டாங்க, அதனால நானே எல்லா வேலையும் பார்த்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க பாரதி. எனக்கு இதெல்லாம் சரியா படல, அந்த அம்மா வரலைன்னா வேற ஒரு ஆளை வர சொல்லி வேலை பார்த்துருக்க வேண்டியதானே, இதெல்லாம் எனக்கு சரியா படலைங்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க, இதனால என்ன இருக்குங்கிறாங்க பாரதி. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி ஆதி காதில் போய் குசு குசு குசுன்னு தமிழ் பாப்பா சொல்லிட்டு இருக்கா. என்னடி குசு குசுன்னு ரகசியமா பேசுறீங்க, என்ன எனக்கும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க பாரதி. நீங்க சொன்னதை நான் மறந்துட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட் நீங்க என்ன சொன்னீங்கன்னு நான் மறந்துட்டேனே, என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க ஆதி. இப்போ குசு குசுன்னு 2 பேரும் என்ன பேசுறீங்க, என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க பாரதி. அப்பா பொண்ணுக்கு நடுவில் நீங்க வராதிங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் வாங்கி தரேன். ஃப்ரெண்ட் அந்த விஷயமா, அது எப்படி நான் மறப்பேங்கிறாங்க. என்னது 2 பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, ஏதோ சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க,
சொல்றாங்க, என்னன்னு நம்மளுக்கு தெரியலையேன்னு நினைக்கிறாங்க பாரதி. ஃப்ரெண்ட் இப்படியே வாங்கன்னு சொல்லி தமிழ் பாப்பாவோட கண்ணை மூடிட்டு பக்கத்து ரூம் கூட்டிட்டு போறாங்க ஆதி. அந்த ரூம் ஃபுல்லா தமிழ் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஆதி பாரதி தமிழ் பாப்பா போட்டோ இருக்கு, தமிழ் பாப்பா வரைஞ்ச டிராயிங் இருக்கு, தமிழ் பாப்பாவுக்கு பிடிச்ச பொம்மை எல்லாம் நிறைய இருக்கு, கலராவும் இருக்கு, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. இனிமே இந்த ரூம்ல தான் நான் தங்க போறேன்னு சொல்றா தமிழ். இவ்வளவு எனக்கு தெரியாமையா பண்ணீங்க? ஆமா, நீங்க என் கூட தானே இருந்தீங்க, இதெல்லாம் எப்ப பண்ணீங்கன்னு கேக்குறாங்க பாரதி. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து என் கூட இருக்கிறாங்கன்னா சும்மாவா, அப்பவே நான் இதெல்லாம் பண்ணிட்டேங்கிறாங்க ஆதி. ஐ ஜாலி ஜாலி, இனிமே எனக்கு இந்த ரூம் தான் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சரி நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்கங்கிறாங்க. ஆதியும் பாரதியும் 2 பேரும் சாப்பிட்டுக்கிறாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஊட்டி பரிமாறிக்கிறாங்க. அது நீங்க போய் தூங்க, நான் தமிழ் பாப்பாவை தூங்க வச்சுட்டு வரேங்கிறாங்க. சாப்பிட்டது மேல தூங்க முடியாது, நான் தமிழ் கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தான் வருவேங்கிறாங்க. பாரதி தமிழ வா தமிழ் போய் தூங்கலவான்னு கூப்பிடுறாங்க. இனிமே நான் உங்களோட வந்தெல்லாம் தூங்க மாட்டேன், எனக்கு இதுதான் ரூம், நான் இங்கே தான் தூங்குவேன். தனியாவா தூங்குற, நீ எப்போ என் கூட தான் தூங்குவேன்னு கேட்குறாங்க. அம்மா அங்கே எனக்கு தனியாக ரூம் இல்லை, அதனால நான் உங்களோட தூங்கினேன். இப்போ எனக்கு தனியாக என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் இங்கே தான் தூங்குவேன்னு சொல்லிடுறா தமிழ். அது இதெல்லாம் உங்களோட பிளானான்னு கேட்குறாங்க பாரதி. இதில் பிளான் பண்ணுறதுக்கு என்ன பாரதி இருக்கு? என் பொண்ணு என்கிட்ட தனியாக ரூம் வேணும்னு கேட்டாங்க, நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதில் எல்லாம் அப்பா அம்மாவை விட்டு குழந்தைங்க தனியாக தான் தூங்குறாங்க. உண்மையே சொல்ல போனால் குழந்தைங்க 3 வயசுலேருந்து தனியாக தூங்க வைக்கிறதா நல்லது. அவங்க தனியாக ரூமில் தங்குனாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சிந்தனைகள் எல்லாம் வளரும். நீங்கள் என்னடானா பிளான் அது இதுன்னு பேசிக்கிட்டு போங்க பாரதிங்கிறாங்க. லேட் ஆயிடுச்சு, இப்போ தூங்க போறியா இல்லையா அப்படின்னு பாரதி தமிழ் அதட்டுறாங்க. பாரதி உங்களுக்கு தூக்கம் வந்தால் நீங்கள் போய் தூங்க, என்னோட ஃப்ரெண்டை நான் தூங்க வச்சுட்டு வரேங்கிறாங்க ஆதி. ஜென்மங்கள் மாறினாலும் ரத்த சொந்தம் மாறது இல்லையா? அப்பா சொந்தம் மாறாத ஆதி குழந்தைகிட்ட நிறைய கதை பேசுகிறாங்க.